Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் கடந்த ஒரு வாரமாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சிலேருந்து என்னென்ன சர்க்குலர்ஸ் வந்திருக்கு மற்றும் இப்போ ஒரு மாதமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஸ்கேம், அதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஜீரோதா ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நவம்பர் 28, 2024 பிஎஸ்சியில் உள்ள டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல இருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க. அந்த சர்க்குலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2025 இருந்து சென்செக்ஸ் பேங்கெக்ஸ் சென்செக்ஸ் 50 எக்ஸ்பிரி டேவை சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையா இருக்கு. ஜனவரி 1, 2025 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமைக்கு அதை சேஞ்ச் பண்ண போறாங்க. அதாவது ஜனவரி 1, 2025 அப்புறம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பிரியா இருக்கும். இப்ப சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே வெள்ளிக்கிழமை தான். அதாவது ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரியா இருக்கும். அதையும் பாத்தீங்க அப்படின்னா டியூஸ்டேக்கு சேஞ்ச் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரியா இருக்கும். அதே போல சென்செக்ஸோட குவார்டர்லி செமி ஆனுவலி கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரி எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவா இருக்கும். அதையுமே பாத்தீங்க அப்படின்னா டியூஸ்டேக்கு சேஞ்ச் பண்றாங்க. இப்போ பேங்கெக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் திங்கட்கிழமையா இருக்கும். அதை பாத்தீங்க அப்படின்னா சேம் செவ்வாய்க்கிழமைக்கு அதை சேஞ்ச் பண்றாங்க. சென்செக்ஸ் 50 மந்த்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வியாழக்கிழமையா இருக்கும். அதையுமே பாத்தீங்க அப்படின்னா டியூஸ்டேக்கு சேஞ்ச் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிஎஸ்சியை பொறுத்தவரையும் பிஎஸ்சியில் உள்ள எல்லா இண்டெக்ஸோட எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு மூவ் பண்றாங்க. ஜனவரி 1, 2025 இருந்து. இந்த சர்க்குலர் வெளிவந்த அடுத்த நாள் அதாவது நவம்பர் 29 பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சில இருந்து ஒரு சர்க்குலர் வெளியிடுறாங்க. அந்த சர்க்குலர்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எக்ஸ்பிரி அதாவது மந்த்லி எக்ஸ்பிரி கான்ட்ராக்டோட டேவை சேஞ்ச் பண்ண போறதா அவங்களும் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. இதுல என்எஸ்சில உள்ள சர்க்குலர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் நிஃப்டியோட வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பிரி எல்லாமே வியாழக்கிழமை. அதாவது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரியும் ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வியாழக்கிழமை நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பிரியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுல அவங்க எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. அவங்க சேஞ்ச் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல தான் சேஞ்ச் பண்றாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட மந்த்லி அண்ட் குவார்டர்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் புதன்கிழமை நடந்துகிட்டு இருக்கு. அதையும் பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமைக்கு மூவ் பண்றாங்க. ஃபின் நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பிரி ஆயிட்டு இருக்கு. அதையும் தேர்ஸ்டேக்கு மூவ் பண்றாங்க. மிட் கேப் நிஃப்டியோட அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் திங்கட்கிழமை எக்ஸ்பிரி ஆயிட்டு இருக்கு. அதையும் வியாழக்கிழமைக்கு சேஞ்ச் பண்றாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை எக்ஸ்பிரி ஆகுது. அதையும் பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமைக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2025 இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சர்க்குலரையும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சியில் உள்ள இண்டெக்ஸ் எல்லாமே டியூஸ்டே எக்ஸ்பிரி ஆக போகுது. என்எஸ்சியில் உள்ள எல்லா இண்டெக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை எக்ஸ்பிரி ஆக போகுது. அப்போ வீக்லியா இருக்கட்டும் மந்த்லியா இருக்கட்டும் ரெண்டு நாள் மட்டும்தான் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரி டேவா இருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பிரி டேவை சேஞ்ச் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஜீரோதா இப்போ ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் நீங்கள் டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து நம்ம என்ன ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சர்ச்சில் கொடுத்தோம் அப்படின்னா அது கீழே ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா எம்எஃப், ஐபிஓ, ஈவெண்ட்ஸ், இப்போ புதுசாக பிராண்ட்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். பிராண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே நம்ம என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம், இல்லைனா சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு மேகி சாப்பிட்றோம். அப்போ நமக்கு ஒரு யோசனை வருது, ஓகே நம்ம மேகியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது மேகி வந்து நல்லா நிறைய டிமாண்டாக இருக்குது, எல்லாருமே வாங்கி திங்கிறாங்க. ஓகே நம்ம மேகியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மேகியை எந்த கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் நமக்கு என்ன தெரியும், மேகியில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் பார்க்குற பொருட்களில் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இல்லை அது வந்து அந்த பொருளை எந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் மேகின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே கீழே பாருங்கள் நெஸ்ட்லே இந்தியா வருது. அப்போது மேகி அப்படிங்கிறது நெஸ்ட்லே இந்தியா தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு புல்லட் பைக்கு பார்க்குறேன். ஸோ புல்லெட்டு நான் இங்கே டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஐசர் மோட்டார். ஸோ ஐசர் மோட்டார் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ராயல் என்ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசர் மோட்டாரோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிங்ஃபிஷர் அப்படின்னா வந்து ஒரு பீர் நேம் நான் குடிக்கிறேன், அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து யூபிஎல் கம்பெனியோட தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிங்ஃபிஷர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேஎஃப்சியில் சாப்பிட போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கேஎஃப்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேஃபியர் இந்த கம்பெனியோட தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஎஃப்சி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, இப்போ வந்து நான் யோனோ ஆப் யூஸ் பண்ணுறேன், இந்த எஸ்பிஐ இருக்குது இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் யோனோன்னு டைப் பண்ணாவே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பொருட்களை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனியோடது எது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் தான் ஜீரோதா வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு புரோக்கரில் வந்து இருக்குது. அது என்ன புரோக்கர்னு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் ஜீரோதாவில் டெஸ்க்டாப் வெர்ஷனில் மட்டும் இப்போ நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து ஆப்லையும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஜீரோதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸ் வந்து புரோக்கரோட நேம் வச்சு இப்போ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கேம் இப்போ ஜீரோதா நேமை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து ஜீரோதாவில் ஒர்க் பண்ணுறேன், இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ ஒரு டெலகிராம் குரூப்போ கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவோட சிஇஓ நிதின் காமத் இருக்கிற மாதிரி, நிக்கில் காமத் இருக்கிற மாதிரி, வேணு மகாதேவ் இருக்கிற மாதிரி, அதாவது ஜீரோதாவில் இருக்க முக்கியமான நபர்கள் வந்து இருக்கிற மாதிரி பேக்கா வந்து அக்கௌண்ட் வந்து அதில் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த குரூப்பில் வந்து ஸ்டாக் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும், இந்த ஸ்டாக் வந்து கீழே போகும் எங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இன்சைடு ரிப்போர்ட். நீங்க வந்து மந்த்லி இவ்வளோ பே பண்ணுங்க, குவார்டர்லி இவ்வளோ பே பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து கான்டாக்ட் பண்றாங்க. மக்களோட நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்ல வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேருக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போவுமே புரோக்கர் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எந்த விதமான வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலகிராம் குரூப்லயோ வந்து காண்டாக்ட் பண்ணவும் மாட்டாங்க, உங்களை ஆட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்க ஒரு புரோக்கரை காண்டாக்ட் பண்றதுக்கான ரெண்டே வழிகள் தான் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த புரோக்கரோட அபிஷியல் வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அபிஷியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்க உங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த புரோக்கர் சைட்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த புரோக்கரோட அபிஷியல் இமெயில் ஐடிக்கு வந்து நீங்க இமெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதர் தன் தட் பாத்தீங்க அப்படின்னா புரோக்கரா உங்களை எக்காரணத்தை கொண்டு காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த புரோக்கர் நேம் வச்சு ஏதாவது உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அண்ட் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் அண்ட் லோகோ யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் டெலகிராம் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நானுமே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் டெலகிராம்லேயும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபேக் டெலகிராம் சேனல்ஸில் வந்து ஜாயின் ஆகிடாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டெலகிராம் சேனல் தான், அஃபிஷியல் சேனல். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் டெலகிராம் சேனல்ஸில்
பிஸ்னஸில் எந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா தினமும் வந்து இந்த கால்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் மந்த்லி இவ்வளோ கால்ஸ் வந்து கொடுக்குறோம், நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போடுறாங்க. நிறைய பேர் வந்து அது நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு பேமெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் அகாடமியை பொறுத்தவரையும் நம்ம எந்த விதமான கால்ஸ், பெய்டு கால்ஸ் நம்ம யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஷேர் மார்க்கெட் அகாடமி டீம்லேருந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணாலோ ஆர் வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்கேம்ஸ் ஏதாவது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் மட்டும்தான், 6379554844. இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. நீங்க எது பண்ணாலும் இந்த ஒரு நம்பருக்கு நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேங்களா? டெக்னாலஜி வளர வளர ஸ்கேம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் வேர்ல்டில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.